வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி சட்டசபையில் முதல்வர் பேசியது, குறிப்பாக பாஜகவையும் இது நம்ம பாமக ரெண்டு பேரையும் கேட்ட கேள்விகள் உண்மையிலேயே பாமகவுக்கும் பிஜேபிக்கும் தர்ம சங்கடம், குறிப்பாக பாமகவுக்கு தர்ம சங்கடம். வசமாக சிக்கிக்கிச்சா பாமக அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாமக ஐயா ராமதாஸ் அதானியை சந்திச்சிங்களான்னு கேட்க போவேன். முதல்வர் அளித்த விளக்கம், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்வர் இவ்வளோ தைரியமாக சட்டசபையில் சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னால் உள்ள காரணம், திடீர்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஸ்கோர் பண்ணது ஸ்டாலின் தான். நேற்று ஸ்கோர் பண்ணது எடப்பாடி. அதையும் நம்ம சொல்லணும். நேற்று எடப்பாடி நல்லா ரவுண்டு கட்டி சத்தமாக பேசினார், பக்காவாக பேசினார். நேற்று ரெண்டு பேர் மேலே தவறு இருந்தாலும் மோதல் பயங்கரமாக இருந்துச்சு. மோதலில் விடிவு காலம் பிறந்தால் நல்லது தான். சரி, இன்றைக்கி முதல்வர் அவர்களுடைய பேச்சின் நோக்கம் என்ன, எப்படி இது நடந்தது? இன்றைக்கி முதல்வர் அவர்கள் பேசும்போது ரொம்ப திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். இவ்வளோ நாள் அரசியல் புரசலாக வந்த விஷயம், அதானியை நான் சந்திக்கவே இல்லை, அவரை நான் பார்த்ததே இல்லைன்ட்டார். இதை சட்டமன்றத்தில் சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஒருவேளை அதானியை நான் பார்க்கல அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். ஒரு வீட்டில் சொல்லியிருந்தால் அது வேறு. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு முதல்வர் சொல்லும்போது, ஐயா அதானியுடைய ஃப்ரெண்டு யார்? மோடியோடைய சீடர் யார்? ஐயா அண்ணாமலை எப்பயுமே வீடியோ ஆடியோலாம் வெளியிடுவார், பிஜேபியை. அப்போ முதல்வர் சந்திக்கலன்னு அண்ணாமலை என்ன பண்ணணும் பாருங்கள், சந்தித்தார், இத்தனை மணிக்கு இத்தனை டேட்டில் சந்தித்தார், அதானி எங்ககிட்ட சொன்னார். ஏன்னா அதானி எதையும் மறைக்க மாட்டார், உண்மையை பேசுபவர், நானும் உண்மையை பேசுவோர், ஐயா மோடியும் உண்மையை பேசுகிறவங்க, நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம். அதானி பார்த்தாரு, ஸ்டாலின்கிட்ட பேசும்போது ஸ்டாலின் ஏதோ ஒன்று பெண்ணார், அதனால தான் அப்படின்னு ஏதோ ஒரு வீடியோ வெளியிடணும், இல்லை ஃபோட்டோவாவது வெளியிடணும். இந்த ரிஸ்க்கு இருக்குது. அப்போ இவ்வளவு தைரியமாக முதல்வர் மறுக்கிறார் சட்டமன்றத்திலேயே அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னு ஒரு அழுத்தமாக மக்களுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா இருந்தால் தான் நம்ம அண்ணாமலை தான் வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவார், அது பெரிய விஷயமாயிரும். அப்புறம் திமுகவுக்கு ஒரு பெரிய களங்கம். அதை விட பெரிய களங்கம், ஒருவேளை முதல்வர் அவை குறிப்பில் பொய் சொல்லிட்டாருன்னா உரிமையியல் பிரச்சனை அதிமுக கொண்டு வந்துடும். அது முதல்வருக்கு ரொம்ப பெரிய தொல்லையாக வரும். சட்டமன்றத்தில் பொய் உரைத்தார் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இப்போ சட்டசபையிலேயே வச்சு நான் அவரை பார்க்கலப்பா அப்படின்னு சொன்னது திமுக மட்டும் இல்லை, இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பலம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி கேட்குறாரு, அதானிங்கிறீங்களே, அதானி அப்படிங்கிறவர் அவங்களுடைய நிறுவனத்தோடு நாங்கள் எந்த ஒப்பந்தமும் போடலை. அந்த ஸ்மார்ட் மீட்டர் இருக்குல்ல, அதுலேயும் நாங்கள் ஒப்பந்தம் போடலை. இந்த ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறதா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். செந்தில் பாலாஜி எனக்கு அவையில் இல்லை, நான் பதில் சொல்கிறேன். அதையும் தாண்டி ஒரு கேள்வி கேட்குறாரு தான் முக்கியம். சரிங்க, இவ்வளோ நாள் அதானியோட ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு, அதானியோட செந்தில் பாலாஜிக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறீங்க. ஒன்று பண்ணுங்கள், இவ்வளோ நீங்கள் ஆர்வமாக இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி கேட்குறாரு, ஆர்வமாக இருக்கீங்க, உங்கள் தலைவர் இல்லை ஆர்வமாக இருக்கீங்க. அதனால் நாடாளுமன்றத்தில் இன்றைக்கி அதானி மீது கூட்டுக்குழு விசாரணை வேணும்னு இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள்லாம் ஆதரவா அப்படின்னு யாரும் பேச முடியல. ஏன்னா எப்படி தலைமையை கேட்டு தான் சொல்லணும். ஐயா அப்படி ஒத்துக்குவார். ஐயாவும் நம்ம மோடியும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அதானியை பற்றி ஏன் சென்ட்ரலை எதிர்த்து ஐயா பேச மாட்டுறாரு, ஸ்டேட்டை மட்டும் பேசுகிறீங்களே, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இப்போ திமுக மேலே வம்புக்கு வந்தால் திமுக என்ன பண்ணோம், அழகான பாயிண்ட்டை பிடிச்சிட்டார். உடனே பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் இல்லை அது அப்படின்னாங்க. நீங்கள் சொல்லலைங்க, உங்கள் தலைவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டார். அதே ராமதாஸ் தானே சொன்னார், சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வேறு என்ன பண்ணோம், வெளிநடப்பு பண்ணோம். இன்றைக்கி திமுகவுடைய ஸ்மார்ட் மூவ் தான். அப்போ வெகுஜன மக்கள்கிட்ட பாருங்கள், நான் அதானியை பார்க்கல, இதில் இந்த ரெண்டு பேர் பிஜேபி வராது எப்படியும், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறதோட இரட்டை வேடத்தை இன்றைக்கி சொல்லிட்டார். இன்னும் முக்கியமாக இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, அதானி அப்படிங்கிற ஒருத்தர் இங்கே முதலீடு பண்ணியிருக்காரா இல்லையா, செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்காரா இல்லையான்னா நீ எந்த மக்களை கேளுங்க, தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் பண்ணியிருப்பார் சார். ஏன்னா அதானி அப்படிங்கிற நிறுவனத்தோட ஸ்டெயிட்டாக தமிழ்நாடு அரசு பண்ணல, ஸ்டெயிட்டாக ஆந்திர அரசு பண்ணல, ஸ்டெயிட்டாக சத்தீஸ்கர் அரசு பண்ணல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு அதானி நிலக்கரியை கொடுக்குறாரு, அந்த நிறுவனத்திடமிருந்து செந்தில் பாலாஜி வாங்குறாரு, இவங்க வாங்குறாங்க யார், ஆந்திரா சத்தீஸ்கர்லாம் வாங்குறாங்க. இதை வாங்கினா தான் உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும்னு சொன்னது சூரிய ஒளி, அதாவது நம்ம அந்த காற்றாலை மின் உற்பத்தி வாங்கினா தான் உங்களுக்கு சப்சிடி கொடுப்போம்னு சொன்னது ஒன்றிய அரசு. நாங்கள் என்ன பண்ணிட்டோங்கிறாங்க இங்கே. அப்போ எல்லாத்த விட இதுக்கு
சூத்திரதாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா மோடி தான். அவர்கள் செய்கிறாங்க, இவங்க பண்ணுறாங்க. இன்னொன்றுங்க, நம்ம சொல்லுவோம்ல, யார் தான் பணம் ஆசைப்படாமல் இருப்பாங்க சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இத்தனை அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தேன்னு அதானி சொல்கிறாரு. இவங்கெல்லாம் யோக்கியமானவர்களா? பல நல்ல அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி கைவிட்டு வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறது தப்பு. ஏன்னா இதனுடைய முக்கியமான ஆள், பணம் கொடுத்ததா சொல்கிறப்படுற ஆள் அதானி. அவர் யாருக்கு பணம் கொடுத்துருக்காரு? திமுகவுக்கு பணம் கொடுத்துருக்காரு. இவங்க சொல்கிற கலவுக்கியில் சொல்கிறோம், திமுக செந்தில் பாலாஜிக்கு பணம் கொடுத்துருக்காரு, ஆந்திராவுக்கு பணம் கொடுத்துருக்காரு, சத்தீஸ்கர். அது எப்படிங்க காங்கிரஸ் ஆளுற மாநிலத்தில் அதானிக்கு பணம் கொடுக்குறாரு? அப்போ உங்களுக்கு வந்து கொள்கைலாம் ஒன்றும் இல்லை. பணம், காசு, துட்டு இது இருந்தால் கொள்கை அது மண்ணாகுது. அதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு விஷயம். திராவிட மாடல் ஆட்சியின் வாழ்க்கைன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இந்த பக்கம் எடப்பாடி வாழ்க, இந்த பக்கம் விஜய் வாழ்க, இந்த பக்கம் பிஜேபி வாழ்க, எல்லாம் வாழ்க. நம்ம எப்போ வாழ்கிறது? இப்படியே நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதாவதுனா தனி மனிதர் துதிப்பாடுதல் என்னைக்கு ஒளியுதோ அப்போ தான் நாடு நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய கொள்கைகளை பாருங்கள், அவங்களுடைய பேச்சை பாருங்கள். நீங்கள் கூட பாருங்கள், 2-3 நாள் தொடர்ந்து நம்ம வந்து திமுகவை நிறைய விமர்சனம் பண்ணுவோம். இப்போ நம்ம திமுகவை பாராட்டுறோம், நல்லது பண்ணியிருக்காங்கப்பா, நல்லா சூப்பராக பேசியிருக்காரு. சூப்பராக பேசுனா சூப்பராக பேசுகிறேன்னு சொல்கிறோம், நல்லா இல்லைங்கிறோம். இப்போ நம்ம திமுக பணம் வாங்கிட்டு பேசுகிறேன்னு யாராவது சொன்னால் என்ன பார்க்குறவங்க என்ன நினைப்பீங்க? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சுயரூபத்தை இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறார். இன்னும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல பல காரியத்தை பண்ணியிருக்காங்கன்னா நிறைய நல்ல பல காரியத்தை ஐயா பண்ணியிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாறி பண்ணுறது, ஒரு கட்சியை முதல் நாள் நைட்டு வரைக்கும் திட்டிட்டு அடுத்த நாள் போய் அவங்களோட கூட்டணிக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான் தொடங்கி வச்சது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டு இருக்குது தொடர்ந்து. உண்மையாக இல்லையா? நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேளுங்க. நிழல் பட்ஜெட், மாசுபடுறது, இந்த விஷயம் நல்ல விஷயங்களும் பேசுகிறாங்க. பசுமை இயக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் பேசினாலும் அவர்களுடைய அடிக்கடி தடம் மாறக்கூடியவர்கள். முதல் நாள் வரைக்கும் அதிமுகவோட பேசுகிறீங்க, அடுத்த நாள் பிஜேபியோட கூட்டணி போகிறீங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, மக்கள்கிட்ட வந்து அதிமுகவோட போயிருந்தால் நீங்கள் பிஜேபி திட்டிருப்பீங்க, பிஜேபியோட போனால் அதிமுகவை திட்டுருவீங்க. அப்போனா உங்களுக்கு என்ன கொள்கை? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி தான் தேமுதிக திமுகவோடையும் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த பக்கம் அதிமுகவோடையும் பேசிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக துரைமுருகன் வீட்டில் போய் உட்காந்து பேசுகிறாங்க. துரைமுருகன் என்ன பண்ணிட்டார்? ஆமாம், எங்கள் வீட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, உடச்சிட்டாரு. துரைமுருகன் வீட்லேயும் பேசுகிறாங்க ஒரு டீமு, இன்னொரு டீம் அதிமுகலையும் பேசுகிறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன கொள்கை? அதனால் இது ஓரளவுக்காவது கொள்கை இருக்கணுங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் மக்கள் அது ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட சேர்ந்தால் என்ன நினைப்பாங்க? இவ்வளோ நாள் திட்டிட்டு சேர்ந்தீங்கன்னு கேட்க மாட்டோம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரவுண்டு கட்டி அடித்திருக்கிறார் ஸ்டாலினே சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி வாயடித்து போயிடுது. இதுக்கு ஐயா என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. நீங்கள் பாராளுமன்றத்தில் அதானிக்கு எதிராக போர்க்குடி தூக்குவீங்களா இல்லையா? கரெக்ட் ஸ்டேட் பாயிண்ட் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். அதோடு இல்லாமல் அதிமுகவையும் கூப்பிட்றாரு. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வாங்கங்கிறாரு. எல்லாத்துக்கும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வேலையில் வந்து திமுக நல்லா பண்ணுறாங்க. என்ன ஒன்று, எல்லாரும் கூட்டுக்கொள்ளை, ஒருத்தரை மட்டும் மாட்டி விட்டோம்னா அவர் எல்லாத்தையும் இப்போ கை காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நம்ம நினச்சிக்கணும். திமுகவும் தப்பு பண்ணிக்குது, அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பாஸ் யார்? அதானி. பாஸ்னா மோடி. மோடியை குறை சொல்லாமல் ஸ்டாலினையும் ஆந்திராவையோ குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் நமக்கு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.